ராகவேந்திர சுவாமி இருந்தார். இப்படி உட்காண்டே இருக்காரு, இப்படி ஆகாசம் பார்த்து கும்பிடுறாரு. அவர் கையில் ஒரு துளசி மாலை வந்து விழுது. எல்லாரும் என்னங்கிறாங்க, வேதவியாசர் மேலே போயின்னு இருக்கார் ஆகாசத்தில் புஷ்ப விமானத்தில், அவர் எனக்கு இந்த துளசி மாலையை கொடுத்துருக்கார். இன்னும் 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் கழித்து நான் ஜீவசமாதி ஆவேன். அப்போ நான் இந்த பீட்ஸை உருட்டிக்கிட்டே இருப்பேன். என் கை எப்போ உருட்டுறது நிற்கிறதோ அப்போ ஒரு கல்லை என் ஜீவசமாதி மேலே வச்சு மூடிடுங்க அப்படின்னாரு. ஸோ அதே மாதிரி 2 இயர்ஸ் 2 மந்த்ஸ் 2 டேஸ்க்கு அப்புறம் அவர் உருட்டிக்கிட்டே இருக்காரு. நின்று போது அப்படி கல்லை வச்சு மூடிடுறாங்க. அவருடைய ஜாதகத்தை 3 கேரளா நம்பூதிரிங்க பார்க்கறதுக்கு வந்தாங்க ஒரு தடவை. ஒருத்தன் சொன்னால் இவர் 700 வருஷம் இருப்பார் அப்படின்னு, இன்னொரு ஆள் சொன்னார் 400 வருஷம், இன்னொரு ஆள் சொன்னால் 70-80 வருஷம். மடத்தில் இருக்கிறவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரே ராகவேந்திரருடைய இதுக்கு 3 ஜாதகம் சொல்கிறீங்களேன்னு. ராகவேந்தர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், 3 பேர் சொன்னதும் கரெக்டு தான். இந்த ஃபிசிக்கல் பாடியை 70-80 வருஷம், நான் எழுதியிருக்கிற அந்த ஸ்கிரிப்சர்ஸ் கிரந்தங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 400 வருஷம் வளர்த்து இருக்கும். நான் ஜீவசமாதியில் உட்காந்தப்புறம் 700 வருஷம் என்னுடைய உடம்பு இந்த உடம்புல இருக்கும். அதனால் 3 பேர் சொன்னதும் கரெக்டு தான் அப்படின்னாரு.